ஒரு காலத்தில் பெயர்லகாய்ரோயில் ஈசாக்கு என்னும் மனிதன் வசித்து வந்தான். அவனது தகப்பனாகிய ஆபிரகாம் மீண்டும் திருமணம் செய்தான். அவனது மனைவியின் பெயர் கேத்தூராள். ஆபிரகாம் மரிப்பதற்கு முன் அவன் தன் வேலைக்கார பெண்களின் பிள்ளைகளுக்கு பரிசுகளை கொடுத்து கிழக்கு நாடுகளுக்கு ஈசாக்கை விட்டு அப்பால் அவர்களை அனுப்பி வைத்தான். பின் ஆபிரகாம் தனக்குரிய எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு உரிமையாக்கினான். ஆபிரகாமுக்கு 175 வயது ஆனபோது மரணமடைந்தான். அவனது மகன்களான ஈசாக்கும் இஸ்மவேலும் அவனை மக்பேலா குகையிலே அடக்கம் செய்தனர். அந்த குகை எப்பெரோனின் வயலில் இருந்தது. எப்பெரோன் சோகாரின் மகன். அந்த இடம் மம்ரேக்கு கிழக்கே இருந்தது. இந்த குகையைத்தான் ஆபிரகாம் ஏத்தின் ஜனங்களிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தான். சாராளோடு சேர்த்து ஆபிரகாமை அடக்கம் செய்துவிட்டனர். ஆபிரகாம் மரித்துப் போனபின் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தொடர்ந்து பெயர்லகாய்ரோயில் வாழ்ந்து வந்தான். இஸ்மவேலின் ஒவ்வொரு மகனும் தங்கள் குடியிருப்புகளை நகரங்களாக்கிக் கொண்டனர். 12 பிள்ளைகளும் தம் ஜனங்களுடன் 12 அரசகுமாரர்களைப் போல வாழ்ந்தனர். இஸ்மவேல் 137 ஆண்டுகள் வாழ்ந்தான். பின் அவன் மரித்து தன் முற்பிதாக்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். இஸ்மவேலின் சந்ததிகள் பாலைவனப் பகுதி முழுவதும் பரவி குடியேறினார்கள். ஈசாக்கிற்கு 40 வயதான போது அவன் ரெபெக்காளை மணந்து கொண்டான். அவனுக்கு 20 ஆண்டுகள் பிள்ளை பேறு இல்லாமல் இருந்தது. எனவே அவன் தன் மனைவிக்காக கர்த்தரிடம் ஜெபித்தான். ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ரெபெக்காள் கர்ப்பமடையச் செய்தார். அவள் கர்ப்பமாக இருந்தபோது கருவிலுள்ள குழந்தைகள் மோதிக்கொண்டதால் மிகவும் கஷ்டப்பட்டாள். அவள் கர்த்தரிடம் ஜெபித்து, ஏன் எனக்கு இவ்வாறு ஏற்படுகிறது என்று கேட்டாள். அதற்கு கர்த்தர், உனது கர்ப்பத்தில் 2 நாடுகள் உள்ளன. 2 குடும்பங்களின் அரசர்கள் உனக்கு பிறப்பார்கள். அவர்கள் பிரிக்கப்பட்டு ஒருவனை விட இன்னொருவன் பலவானாக இருப்பான். மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் என்றார். சரியான நேரம் வந்தபோது ரெபெக்காள் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை சிவப்பாக இருந்தது. அவனது உடல் ரோமங்கி போர்த்தது போலிருந்தது. எனவே அவன் ஏசா என்று பெயர் பெற்றான். 2வது குழந்தை பிறந்தபோது அவன் ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டே வெளியே வந்தான். எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டனர். பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஏசா திறமை மிக்க வேட்டைக்காரனானான். அவன் எப்போதும் வெளியே அலைவதிலேயே விருப்பப்பட்டான். ஆனால் யாக்கோபு அமைதியானவன், தன் கூடாரத்திலேயே தங்கியிருந்தான். ஈசாக்கு ஏசாவை நேசித்தான். ஏசா வேட்டையாடிய மிருகங்களை உண்ண ஈசாக்கு விரும்பினான். ஆனால் ரெபெக்காள் யாக்கோபை நேசித்தாள். ஒருமுறை ஏசா வேட்டை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் சோர்வாகவும் பலவீனமாகவும் இருந்தான். யாக்கோபு ஒரு பாத்திரத்தில் கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். எனவே ஏசா யாக்கோபிடம், நான் பலவீனமாகவும் பசியாகவும் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு என்று கேட்டான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்றும் பெயராயிற்று. ஆனால் யாக்கோபோ அதற்கு பதிலாக, முதல் மகன் என்ற உரிமையை இன்று எனக்கு விற்றுவிட வேண்டும் என்று கேட்டான். ஏசாவோ, நான் பசியால் மரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மரித்துப் போனால் என் தந்தையின் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு உதவுவதில்லை. எனவே நான் எனது பங்கை உனக்கு தருகிறேன் என்றான். ஆனால் யாக்கோபு, முதலில் உன் பங்கை தருவதாகச் சத்தியம் செய் என்றான். ஆகையால் ஏசாவும் சத்தியம் செய்தான். அவன் மூதாதையர் சொத்தாக தனக்கு கிடைக்கவிருந்த பங்கை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். பிறகு யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். ஏசா அவற்றை உண்டு விலகிப் போனான். இவ்வாறு ஏசா தனது பிறப்புரிமையை பற்றி கவலைப்படாமல் இருந்தான். இக்கதையின் மூலம் தேவனின் பதில் அழைக்கிறார். அழைப்பையும் மற்றும் தேவன் தந்த பரிசை அசட்டை செய்யக்கூடாது என்றும் அறிகிறோம்.